So hi friends, welcome to BSG Bhavisti Gaming. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் தானே பேர். இன்னும் மினிகிராஃப்ட் இது என்னமோ எழுதியிருக்காங்க. நம்ம பழைய வேர்ல்டு ஒன்று கட்டியிருந்தோம், நியூவாக போகலான்னு பார்த்தேன். சரி ஓகே, நியூவாக இறங்கிடலாம். ஓகே, இந்த மாதிரி வேர்ல்டுலாம் நமக்கு செட் ஆகாது. வில்லேஜர்ஸ்ட்டை போவோமா இல்லை நம்மளாம் சுயமாக கட்டுவோமா? சுயமாக கட்டுறதே க்ரியேட்டிவில் போய் கட்டுவோம். அந்த வழியாக போவோமா? இந்த வழியாக நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல இடமா கிடைக்கணும். அது மலை பகுதியாகவும் இருக்கக்கூடாது, மட்டமாக இருக்கணும். இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடம்லாம் நல்லா அகலமும் இருக்குது. ஓகே, இங்கே இடத்த போட்டுக்குவோம். நம்ம சும்மா சின்ன வீடாக தான் கட்ட போகிறோம். அப்படின்னு சொல்ல மாட்டேன், எப்படி கட்டுறோனோ அவ்வளோதான். இவ்வளோ பெருசு கட்டிப்போம். இங்கேருந்து இது ஓகே, இது கொஞ்சம் கட்டிப்போம். போய் நீட்டிக்கிட்டு இங்கே வரணும். ஓகே, இங்கே நடுவில் ஒரு கல் வைக்கணுமே. கல் பிரச்சனை பண்ணுது. டொச்சனை பாருங்க, மறுபடியும் ஓகே, இந்த ஒரு சைடு வாழை கட்டிட்டோம். நான் அடுத்த சைடு வாழ் ஓகே, அடுத்த சைடு வால் இது வரைக்கும் கட்டும். இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் கட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, வீடு முடிக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்த கேமை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் வரி அது எப்படி வர வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ. பஸ் வரி இந்தோனேஷியாவில் சில பேருக்கு எப்படி இது வரைக்கிறது தெரியாது. அதை வந்துட்டு இந்த வார முடிவில் மார்ச் 1 உங்களுக்கு என் சார்பால் உங்களுக்கு அந்த ஒரு ரிடியூஸ் ஆகும். என்றைக்குன்னா மார்ச் 2 காலங்காத்தாலே ஒரு 10 o'clock பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி டயத்தில் நான் உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோ உங்களை பார்க்கணும். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். 1 like equal to 1 motivation and 1 motive. ஓகே, இப்போ இது வரைக்கும் கட்டிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டோர் வைக்கிற அளவுக்கு கட்டிட்டோம். இப்போ மேலே வச்சு கட்டிட்டு கீழே மேட்டு போட்டுடலாம். லைட்டு இருக்கு. கல் வீடு சிமெண்ட்டே வைக்காமல் எப்படி கட்டுறேன்பாங்க. இதெல்லாம் அப்படி தான். இது மொபைல் வெர்ஷன், அதனால் நம்மள்கிட்ட பிசிலாம் இல்லை. நம்மளே சும்மா ஒரு கேமர், சும்மா தான். ஆனால் ஐ எம் அ ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு. என்கிட்ட எவ்வளோ கேம் இருக்குது தெரியுமா? ஓகே, லைட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தான் இப்போ அந்த ஊருக்கு கலெக்டர், முதலமைச்சர் எல்லாமே நம்ம தான். ஸோ அடுத்தது இதை முடிச்சுட்டு நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, விவசாயம் பண்ண போகிறேன். ஏன்னா விவசாயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான். ஓகே, அவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது வெறும் 2 பொருள் மட்டும் வச்சுப்போம். என்னன்னா ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணுறது, அது ஒரு 2 மட்டும் வச்சுப்போம். ஃபர்னிச்சர் ரெடி பண்ணுறதுக்கு அங்கே அது அந்த ஒரு கிராஃப்டிங் டேபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த இடத்துக்கிட்ட பெட்டு வச்சிடலாம். பெட்டு போதும். இங்கே டோர் வச்சிடலாம். டோரு
டோர் இந்த டோர் வச்சுருவோம். ரெட்டை டோர் வைக்கணும் மாதிரி ஓகே இந்த மாதிரி வச்சுருவோம். விவசாயம் இங்கே பண்ணிடுவோமா? கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் எடுத்துமா? இங்கே பண்ணுவோம். சுமார் 2 மரம்னா 4 வெட்டுது. இதை வச்சு ஒழுங்காக வெட்ட முடியாது. எடுத்துருவோம். மாற்றி போட்ட பாரு. கரெக்டாக தான் போட்டுருக்கேன். ஏன்ப்பா பிடிக்க வச்சுக்கிறேன். கரெக்டாக தான் போட்டுருக்கேன். ஆமாம் போ. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சண்டை அதனால். ஸோ அந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டு கிராஸ் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இந்த மரத்தை எடுத்து வைக்க முடியல. நம்ம ட்ரிட்டு வச்சுட்டு தண்ணீர் ஊற்றிக்கலாம். ஐயோ ஓகே, பார்ப்போம் மரம் எப்படி வளருதுன்னு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் பார்ட் 2ன்னு கேளுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வில்லேஜை ஸ்பான் பண்ணுவோம். ஸ்பான் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஷேரை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். பாட்டு வேணும்னா கமெண்ட்டில் பாட்டு